கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பாணி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் எண்ணுவோம் ஒன்றாய். கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக, வாலிபர்களாக, வயோதிபர்களாக, குடும்பத்தின் மக்களாக வெற்றி சிறந்த வாழ்வை கொடுக்கத்தான் அழைத்து வந்திருக்கிறார். இன்னைக்கு உலக வாழ்க்கையில பாருங்க, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு திடீர் என்று பாடுகள் வருகிறது, தாங்க முடியாத வேதனைகள் வருகிறது, என்ன ஆகுமோ என்ற கவலைக்குரிய காரியங்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த அன்பு பிள்ளைகளே, நான் இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து வெற்றி சிறந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். ஹல்லேலூயா! என்ன அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. இதைத்தான் நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்க என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால இன்றைக்கு ஆண்டவர் தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். உலக வாழ்க்கையில நான் சொன்னது போல வேத புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீர்களானால் கூட பக்தர்களுக்கும் பாடு வந்திருக்கிறது. ஆபிரகாம் ஒரு பக்தன், ஆண்டவரை தேடின மனுஷன், அவரோடு உறவு கொண்ட மனுஷன். ஆனா அவனுக்கு பாருங்க, வாழ்க்கையில பாடுகள், சோதனைகள் வரத்தான் செய்தது. அதே போல யோபு பாருங்க, பாடு வரத்தான் செய்தது. வாலிபர்கள் தானியேல், யோசேப்பு போன்ற பக்தர்கள், அவர்களுக்கும் பாடு வரத்தான் செய்தது. ஆனால் முடிவிலே அவள் என்ன பெற்றார்கள்? ஜெயம் பெற்றார்கள். ஜெயம் பெற்ற இன்றைக்கு சந்தோஷமாக நீங்களும் நானும் இன்றைக்கு ஜெயம் பெற போகிறேன். என் வாழ்க்கையில நாங்கள் குடும்பமாக, தனியாக, ஒருவேளை வாலிபர்களாக வந்திருக்கலாம். வாழ்க்கையில ஜெயமே இல்லையே, வேலையே கிடைக்கல, எத்தனை வருஷம் வேலையே இல்லை, இப்படி பலவித கவலையோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கு அருகாமையில் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன் என்று, நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பார்ப்போமானால் அதில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 காரியங்கள் என்ன? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவைகளில் அன்பே பெரியது என்று வாசிக்க. இந்த விசுவாசத்தோடு கூடிய தேவ கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எவ்வளோ தவறுகள் செய்திருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், எவ்வளோ வீண் பேச்சு பேசுகிறோம், எவ்வளோ காரியங்கள் தவறாக செய்யக்கூடாது என்று நினைக்கிற காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இரக்கங்களின் பிதா, உங்களுக்கு மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை விருப்பத்தை நிறைவேற்ற, வெற்றியின் வாழ்வை கொடுக்க இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். எவர்லாஸ்டிங் கிரேஸ், எப்பொழுதும் 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 என் கிருபை, தேவ கிருபை உண்மையில் இருக்கும். உங்க மேல தேவ கிருபை இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கும். அந்த ஆண்டவர் கொடுக்க வந்திருக்கிற இன்றைக்கு. இது எப்படி கொடுப்பா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம்? மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, இச்சையான காரியங்களை செய்து எப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாறுகிறோமா? கோபாக்கினையின் பிள்ளைகளாக மாறுகிறோம். நம் மனசு இஷ்டப்பட்டு துணிகரமான பாவம், எவ்வளோ தவறான காரியங்களை செய்வதனால கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அதைத்தான் யாக்கோபு என்ற புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை வாசிப்பீர்களானால் அங்கு என்னெல்லாம் நடக்குது,
பிசாசு என்னெல்லாம் நமக்கு கொண்டு வந்து போடுகிறான் என்று வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமா? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதம் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்திற்கு விரோதமான பொய் சொல்லுதல். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பிசாசு தான் இதை கொண்டு வந்து நம்ம உள்ளத்துல போடுகிறான். நீ இப்படி பேசு, இப்படி செய், இப்படி பொய் சொல்லு, டக்குன்னு பொய் சொல்லு. இன்னைக்கு சாதாரணமா இருக்கு. அநேக விசுவாசிகள் கூட ரெடியா வச்சிருக்கிறாங்க போய், டக்குன்னு போய். ஏன்? பிசாசு அப்படியாக நம்மை அலைக்கிழிக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அதுதான் அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை. யாக்கோபு என்ற மனுஷனை குறித்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு ஆண்டவரை பற்றி ஒண்ணுமே தெரியல. தேவாதி தேவனை அவனுடைய தகப்பன் தாத்தா அவ்வளவாய் தேடுகிறார்கள், ஆபிரகாம், ஈசாக். ஆனா இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து அவன் போய்கொண்டிருக்கிறான் தன்னுடைய வேலையாக. அதைத்தான் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் இருக்கிறான், கொடூரமானவன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், பாவிகளில் பிரதான பாவி நான். கொடூர மனுஷன். இவனையும் ஆண்டவர் தேடி வருகிறார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. பாருங்க, ஆண்டவருடைய அன்பு அதுதான், தேடி வருகிற அன்பு. வாழ்க்கையிலே என்னுடைய ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும், அவருடைய வாழ்க்கையை புதுப்பிக்கட்டும் என்று சொல்லி இரக்கத்தினால் கிருபையினாலும் முடிசூட்ட விரும்பி வருகிற, பக்கத்துல வருகிற. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4, 5, 8 இந்த வசனங்கள் எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை செய்கிறார்? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போயிருக்கிறோம். அசுத்தமான வாழ்க்கை, வெளியில சொல்ல முடியாத பயங்கரமான காரியம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய இரக்கத்தினால் உன்னை உயிர்ப்பிக்கிறேன், உன்னுடைய வாழ்வை, பழைய வாழ்வை மாற்றுகிறேன், நீ புது மனுஷனாகும்படி நான் இரக்கம் காண்பிக்கிறேன். அதுதான் அந்த 3 வசனங்களும் அழகா சொல்லிரு. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த கிருபை உங்க மேல இறங்குது. நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஒருவராவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத கோபாக்கினியின் வாழ்க்கையை தொடர்ந்து செய்ய நீங்க போவதே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய இரக்கம், என்னுடைய கிருபை உங்க மேல வரப்போகுது. நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, உங்களை தலைகளாய் மாற்றி கொண்டிருக்கிறது. இது எப்படி ஆகும் என்று கேட்க ஆச்சரியப்படலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்க பக்கத்தில் இருந்து உங்களுடைய இருதயத்தை தலைகளாக மாற்றுகிறார். ஏனென்றால் அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையின் ஊற்று, கிருபாசனபதி என்னெல்லாம் அவரை குறித்து வாசிக்கிறோம். அப்படியாக செய்கிறார். அதைத்தான் ரோமர் என்ற புத்தகத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி கோபாக்கனையின் பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை அடிமைத்தனம், குடி, வெறி, பொல்லாங்கு, அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான வாழ்க்கை இன்றைக்கு சாதாரண மலிந்து கிடக்கிறது. இந்த நிலைமையில் இருக்கிற கோபாக்கனையின் நிலைமையை ஆண்டவர் இறங்கி ஒரே நிமிஷத்துல என்ன செய்கிறாரு? தலைகளாய் மாற்றுகிறார். என்னவா மாற்றுறார்? கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுகிறார், கிருபா பாத்திரமாக மாற்றுகிறார். அதான் அங்க வாசிக்கிறோம். கோபாக்கனையின் பாத்திரமா இருக்க அவர் விடுறதில்லை. வெற்றிக்கு முதல் படி இதுதான். நாம் கர்த்தருக்கென்று கிருபா பாத்திரமாக மாறுகிறோம். இதை யார் செய்கிறார்? நீங்க இல்லை, நீங்க அவரை தேடி வந்திருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை என்ன செய்கிறார்? கோபாக்கினியின் வாழ்க்கையை தூக்கி போடுகிறார். வேண்டாம், என் மகனுக்கு வேண்டாம், என் மகளுக்கு வேண்டாம், இந்த குடும்பத்துக்கு வேண்டாம் என்று சொல்லி தூக்கி போட்டு உங்களை கிருபா பாத்திரங்கள் நிறைந்த குடும்பமாக உங்க குடும்பத்தை இன்றைக்கு மாற்றுகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, இன்று கர்த்தர் அதை செய்வதற்காகவே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. எப்படி மாற்றுகிறாராம்? 1 தீமோத்தேயு என்ற புஸ்தகத்துல என்ன அழகா வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சவுல்
பவுலாக மாறினான். அவன் சொல்லுகிறான், கர்த்தரின் கிருபை என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. அந்த ஒரு நிமிஷத்துல கர்த்தர் உங்களை தொடுகிற அந்த ஒரு நிமிஷத்துல இந்த கோபாக்கினி வாழ்க்கையை தூக்கி போட்டு அவர் என்ன செய்கிறார்? கிருபையினால் நிரப்பி கிருபா பாத்திரமாக மாற்றுகிறார். அவனே சொல்லுகிறான், என்ன ஆச்சரியம். அதே போலதான் தீத்து என்ற புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவருடைய கிருபையினாலே நம்ம என்னவாக மாற்றுகிறார்? நீதிமான்களாக மாற்றுகிறார். இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க என்னென்ன அடிமைத்தனத்துக்குள்ளா இருக்கிறீங்களோ, ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாலை வேளையில உங்களை அழைத்து வந்திருக்க நோக்கம் உங்களை அவருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக மாற்றும்படி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. God is changing your heart. God is changing your life. பழைய வாழ்க்கை மாறுகிறது. நீதிமானாக ஆண்டவர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அருமையான ஒரு வசனம். அங்க என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுக்குதான் சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தார். அந்த ஒரே ஒரு blood of Jesus, ஒரு சொட்டு ரத்தம், அவ்வளவுதான் உங்க மேல வருது. உங்க மேல வருது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுவார். ஈவன் நவ் இட்ஸ் ஹேப்பனிங். இப்போ நடந்து கொண்டிருக்கிற என்னுடைய விசுவாசம் அதுதான். நீங்களும் விசுவாசிங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறுகிறது. ஆண்டவர் பாவங்களை எல்லாம் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார். உங்க வாழ்க்கை, பழைய வாழ்க்கை கோபாக்கனின் வாழ்க்கையை மாற்றுகிறார். கிருபா பாத்திரமாக இப்பொழுது ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். என்ன அருமையான காரியம் பாருங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்று சொன்னேன். அதனால் என்ன செய்கிறாராம்? மீகா என்ற புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்கிறாராம்? அவர் எடுத்து கடலுக்கு அடியில் போட்டுறார். ஆழ்ந்த கடல். போ, என் பிள்ளை அந்த பாவம் போதும், நான் அவனை சுத்தமாக்குகிறேன், அவளை சுத்தமாக்குகிறேன். She is going to be my child. He is going to be my child. உங்களை உரிமையோடு மாற்றதான் இந்த மாலையில உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். நீங்க ஒவ்வொருவருடைய மாறும் பொழுது உங்க குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறாங்க? முதுகுக்கு பின்னாக தூக்கி போட்டுருவார். முதுகு பின்னால் இருந்தா தெரியாது நமக்கு, அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. அவர் அப்படித்தான் சொல்ற, என் பிள்ளை பாவம் செய்து நினைக்க மாட்டேன், நான் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானே, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நான் இப்படி பாவம் செய்தேன், திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை தொட்டு விட்டாரானால், உங்களுடைய கோபாக்கினியின் வாழ்வை கிருபா பாத்திரமான வாழ்வாக மாற்றுவாரானால், அவர் சொல்லுகிறார், உன் அக்கிரமங்கள் எல்லாம் நான் மறந்து விடுவேன், உன்னுடைய குறைகள் எல்லாம் மறந்து விடுவேன். எவ்வளவு அன்பு பாருங்க. இதுதான் ரட்சிப்பு. கர்த்தர் ஒரு தடவை நம்மளை தொட்டு நம்மை கிருபா பாத்திரமா மாற்றி விட்டாரானால், நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒரு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்ம புது சிருஷ்டியாக மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தீத்து என்ற புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 11லிருந்து 14 வரை வாசிப்பீர்கள். நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? அவர் எப்படி மாற்றுகிறாராம்? நமக்கு தெளிந்த புத்தி கொடுக்கிறார். புத்தி இல்லாதனால தான் இப்படியெல்லாம் செய்கிறோம். போய் சொல்லுகிறோம், ஏமாற்றுகிறோம், வஞ்சகம் செய்கிறோம், எளிதில் ஏமாற்றுகிறோம். பக்கத்தில் வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்கவங்கள, பெற்றோரை பொய் சொல்லி ஏமாற்றுகிற பிள்ளைகள், இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது என்ன கொடுக்குறாங்க பாருங்க? தெளிந்த புத்தி, நீதியின் வழி, தேவ பக்தி, இவைகளை எல்லாம் கொடுத்து அவருக்கு சொந்தமான ஜனமாக வைக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறார், எனக்கு நீங்கள் சொந்த ஜனம், என் பிள்ளைகள் என்று உரிமையோடு நம்மை மாற்றுகிறார். இந்த அனுபவம் நமக்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க வரும்போது பலவித குறைபாடுகளோடு வந்திருக்கலாம், சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம், பொய் சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை சுத்திகரித்து புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். கலாத்தியர் என்ற புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறான், இனி நான் அல்ல, பழைய பவுல் அல்ல, பழைய சவுல் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இயேசு எனக்குள்ளே வந்துட்டார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார்.
இந்த கோபாக்கினையின் பாத்திரத்திலிருந்து கிருபா பாத்திரமாக நம்ம மாறும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறது போல நம்மையும் அவரோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார். இதுதாங்க ரட்சிப்பு, இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பினால் இன்றைக்கு உங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். ஒருவராவது கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. ஆக இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை உயிர்ப்பித்திருக்கிறேன். பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து, செத்து போன வாழ்க்கையிலிருந்து ரோமர் 6:11 படி உயிர்ப்பித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்க. இன்றைக்கு நம்ம மத்தியில் ஒரு சகோதரர் வந்திருக்கிறார். அவருடைய பெயர் ஃப்ராங்க். வாங்க பிரதர். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அதிசயம் செய்தார்ன்றதை உங்களுக்கு சாட்சியாக சொல்ல போறா. கேட்போமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய நேம் வந்து ஃப்ராங்க் ரொனால். நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் என்னுடைய சொந்த ஊர். இப்போது தற்சமயம் நான் சென்னை பட்டணத்தில் வந்து நான் வாழ்ந்து வரேன். 2010ஆம் ஆண்டு வந்து திருமணம் ஆச்சு. எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப துன்மார்க்கமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பின்வாங்கினீங்க. பின்வாங்கி என் வாழ்க்கையில் வந்து பாவியா ஜீவித்தேன். எல்லாம் பொய், ஏமாத்துத்தனம், எல்லாத்துலேயுமே ஏமாற்றம், எல்லாமே ரொம்ப துன்மார்க்கமாக வாழ்ந்து வந்தேன். நீ என்ன பழக்கம் எல்லாம் இருந்தது? ஈவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ் கூட சாப்பிட்டுருந்தேன். குடி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன்னு ஒரு அழகாக சொல்றாரு. குடி பழக்கத்துக்கு அடிமையா இருந்திருக்கிறார். மனம் போல இஷ்டம் போல என் வாழ்க்கையில வாழ்ந்து வந்தேன். ஆண்டவரை அறிந்த பின்பும் அறியாத நிலைமைக்கு போயிருக்கிறார். இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கிறீங்களா? ஒருவேளை ஆண்டவரை தெரிந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். ஆனா இன்றைக்கு உலகம் உங்களை இழுத்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அல்லது வேற யாராவது இழுத்திருக்கலாம். பின்வாங்கி இருக்கிறீங்களா? இந்த சகோதரன் எப்படி ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை நம்ம கேட்க போகிறோம். சொல்லுங்க. இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணேன். ரெகுலராக வானகரத்தில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் வந்து கிருபையா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு. நீங்கள் பாவம் செய்ததுனால குடும்ப வாழ்க்கையில எப்படி இருந்தது? சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து வந்தேன். பார்த்தீங்களா? இந்த பாவம் வந்து நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது முதல்ல நம்மகிட்ட இருந்து போகிறது சமாதான குறைவு. சமாதானத்தை இழந்து போகிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் சமாதானம் இல்லைன்னு சொல்கிறீங்க? காரணம் இந்த பாவத்தின் பயங்கரம். இந்த தம்பி முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஆனால் அவரை விட்டு பின்வாங்கினதுனால குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. மனைவி என்ன செய்தாங்க? குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில். சரி, எப்படி ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்க? ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங் வந்து நான் ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஆன்ட்டி வந்து சொன்னாங்க மெசேஜில் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. ஸோ ஆன்ட்டி வந்து சொன்ன வார்த்தைகள் வந்து என்கரேஜ்மெண்ட்டாக, அந்த ஆண்டவர் வந்து வேதத்தை வந்து நம்ம வந்து வாசிக்கணும் அதிகமாக. சொன்ன பைபிள் வந்து ஆண்டவரை தேட அதிகமாக ஆண்டவரை பைபிள் வாசிக்க ஆண்டவர் என் குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்தார். எனக்கு அருமையானே பார்த்தீங்களா? ஆண்டவரை விட்டு போனவுடனே அவர் சொன்னார், கசப்பு, எரிச்சல், வைராக்கியம். எனக்கு எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறோம். மனைவியை கண்டா பிடிக்கிறது இல்லை. சிலர் மனைவியை கண்டாலே பிடிக்கல. காரணம் பிசாசு அந்த எரிச்சலை கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, அது பேயின் இடத்துல, பிசாசின் இடத்துல வரும், உலகத்திலிருந்து வருகிறது. ஆனால் ஆண்டவர் உங்களை அந்த நிலைமையிலேருந்து, தம்பியை பாருங்க என்ன அழகாக மாற்றி தம்முடைய பிள்ளையா மறுபடியும் கொண்டு வந்துட்டார். அதான் ஆண்டவருடைய அன்பு. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இடத்துல நாம் சமர்ப்பிக்க போகிறோம். முதலாவது நம்மையே அர்ப்பணிக்க போகிறோம். அப்படியே இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார். கர்த்தர் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். இன்று உங்களுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுத்து தான் அனுப்ப விரும்புகிறார். தோல்வியோடு போக வேண்டாம், கண்ணீரோடு போக வேண்டாம், அடிமைத்தனங்களோடு போக வேண்டாம், அருவறுப்புகளோடு போக வேண்டாம், சண்டைகள், பொய், விரோதம், கசப்போடு போக வேண்டாம். ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். முதலாவது பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா?
ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய ரட்சிப்பு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டீர்களா? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறதா? இல்லை, இன்னும் அடிமைத்தனங்கள் இருக்கிறதா? பாவம் இருக்கிறதா? இன்று கூட அடிமைத்தனத்தினால் ஈடுபட்டவனாகத்தான் நான் வந்தேன், அடிமைத்தனத்தில் ஈடுபட்டவளாகத்தான் வந்தேன் என்று சொல்லுகிறீர்களா? இப்பொழுது யோசித்து பாருங்க. உங்களை ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒரு குழந்தை போல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நானும் அப்படித்தான் இருக்கிறேன், அடிமைத்தனம் கோபாக்கினின் பிள்ளையா இருக்கிறேன், கோபாக்கினின் மகனாக இருக்கிறேன். அசுத்தம், என் மனைவிக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறேன், என் கணவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறேன், என் பெற்றோருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவருக்கு முன்னதாகவே நான் சாட்சி இல்லாமல் வசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை அலசி பாருங்க. குடும்ப தலைவன்மாரே வாயை திறங்க. பாவம் வேண்டாம், இன்னும் அடிமைத்தனம் வேண்டாம், இயேசு வேண்டும், இயேசு வேண்டும், இயேசு வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் வேணும். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. கர்த்தர் இப்பொழுது நிரப்புவார், உடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவார். ஒரே சந்தோஷம், சொல்லி முடியாத சந்தோஷம், பரலோக மேன்மை, பரலோக மகிமை உங்களை நிரப்புகிறது. இப்பொழுது அந்த மகிமை உங்களை நிரப்புகிறது. அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னையும் நிரப்பும், உம்முடைய அன்பினால் நிரப்பும். நான் அன்புள்ள மகளாக, அன்புள்ள மகனாக என் குடும்பத்தை கட்டட்டும், என் குடும்பத்தை கட்டட்டும். மற்றவர்களையும் ஆசீர்வாதத்திற்குள்ளே நான் வழி நடத்துகிற ஒரு ஊழியனாக, ஊழியக்காரியை மாற்றும். கேளுங்க, கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறார், கொடுத்து அனுப்புகிறார். ஆண்டவரே, இந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. குடும்பங்களை கட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றும், கிருபா பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக ஆசீர்வதியும். இப்படி கிருபை இறங்குவதாக நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். குடும்பத்தின் அனைத்து தேவைகளையும் கொடுத்து பிள்ளைகளை வாழ்ந்திருக்கப்படும் என்று நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் பேர் புஷ்பா. அம்மா ஜெபிக்கும்போது எனக்கு கழுத்து வலியோடு நான் வந்தேன். சமாதானம் இல்லை, கடன் பிரச்சனையும் உண்டு, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, எல்லாமே எனக்கு வெற்றியாக தரணும், எல்லாத்தையும் வெற்றியாக சிலுவையில் இறங்குன்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் வேணும். கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. கர்த்தர் இப்பொழுது நிரப்புவார், உடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவார். பரலோக மகிமை உங்களை நிரப்புகிறது. இப்பொழுது அந்த மகிமை உங்களை நிரப்புகிறது. எனக்கு ஒரு ஒளி கிடைச்சது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.